ஊடக அறத்தை கடைபிடித்து வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். மும்பையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அந்த கட்டிடத்தில் 5 மாடி கட்டிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நிகழ்ந்திருக்கு. அது ஆக்சிடென்ட் தானா அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது பின்பு சில அரசியல் ரீதியான சில காரணங்கள் அது இது கற்பிக்கப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மும்பையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகம்ங்கிறது ஒரு முக்கியமான அலுவலகம். டெல்லியில் தலைமை அலுவலகம் இருந்தாலும் கூட மும்பை அமலாக்கத்துறை ஆஃபீஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆஃபீஸ். அதில் 4வது மாடியில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அது அதிகாலை 4 மணி அளவில் ஒரு பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக பல முக்கிய டாக்குமெண்ட்ஸ் அதில் கருகி போயிருக்கு அப்படின்றாங்க. பல ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான வெளிநாடுகளில் தப்பித்து போய் தலைமறைவாக இருக்க பல தொழிலதிபர்கள், பல அரசியல்வாதிகளுடைய முக்கியமான டாக்குமெண்ட்லாம் அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, அது முற்றிலுமாக எரிஞ்சு போயிருக்கு. அந்த தீ விபத்திற்கான காரணம் என்னங்கிறது இப்போ விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வர முதல் கட்ட தகவல். ஆனால் இப்போ சமீபத்தில் அந்த முகல் கோஷி அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வைர வியாபாரி ஊழல் சம்பந்தமாக தப்பிச்சு போன விஷயம் நமக்கு தெரியும். வெளிநாட்டில் ஒரு கரிபியன் ஐலேண்ட் பக்கத்தில் ஒரு நாட்டில் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் கைது பண்ணி இந்தியாவுக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய வேலை நடந்துட்டு இருக்கு. அவர் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டும் அங்கே தான் இருக்குது. நீரவ் மோடி சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டும் அங்கே தான் இருக்குது. அனில் தேஷ்முக்குடைய டாக்குமெண்ட்டும் அங்கே தான் இருக்குது. இப்போ மகாராஷ்டிராவை சேர்ந்த முக்கியமான பல விஐபி இடி வழக்கில் மாட்டப்பட்ட விஐபிகளுடைய டாக்குமெண்ட்டும் அதில் எரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுக்கு. போன வாரம் கைது பண்ணி அவர் இந்தியாவுக்கு அழைத்து வரப்படக்கூடிய நிலைமையில் நீரவ் மோடியும் கொஞ்சம் மிக விரைவில் கொண்டு வரதுக்குண்டான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவர்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு வரக்கூடிய தகவல் ரெண்டையும் கனெக்ட் பண்ணாமல் நம்ம இருக்க முடியாது. அது எதர்ச்சியாக நடந்துச்சா, ஆக்சிடென்டலா என்னங்கிறது விசாரணையில் தெரியும். ஆனால் இப்போ அவர்களை கைது பண்ணி இந்தியாவுக்கு கூட்டு வரக்கூடிய வேலையில் அவர்கள் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் எரிஞ்சு போயிருக்கு அப்படிங்கும் போது இது மிகப்பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. பல தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் கூட இதை பற்றி பின்னாடி ஒரு சந்தேகம் இருக்குன்னு சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் கூட பற்றி பேசியிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது, தீ வைத்து யாகம் பண்ணுறாங்க, டாக்குமெண்ட்டை எரிச்சு யாகம் பண்ணுறாங்கிற மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் கூட அகிலேஷ் யாதவ் பயன்படுத்துகிறார். பல எதிர்கட்சிகள் இது குற்றம் சாட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குது, அவர் அழைத்து வரப்படுவதற்காக முன்னாடி அவர் டாக்குமெண்ட்டை எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. சார், இப்போ பாஜக அரசின் மீது வெளிப்படையாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இடி, ஐடி, சிபிஐலாம் தங்களோட தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் எல்லா கட்சியும் முன்வைக்கப்படுது. பட் அதெல்லாம் ஓகே. பட் அந்த விஷயத்தோடு தான் அதை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்டையும் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு பார்வை இதில் இருக்குது. இல்லை, தொடர்ந்து வரக்கூடிய அந்த அட்டானமஸ் பாடின்னு சொல்லக்கூடிய தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், அதாவது இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், இதுகள் மீது எல்லாமே ஒரு சமீப காலமாக மிகப்பெரிய ஒரு சந்தேகம், குற்றச்சாட்டுகள் வருது. இந்த அமைப்புகளுக்கெல்லாம் ஏன் தன்னிச்சை அதிகாரம் இந்தியன் அரசியலமைப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா, இது உச்சபட்ச அதிகாரம் பெற்ற அமைப்புகள், இது தன்னிச்சையாக தான் செயல்படணும், இதில் எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அதுக்குன்னு தனியாக அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி சமீப காலமாக அதன் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டு, இடி மீது முதல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் ஒரு இடி அதிகாரி அங்கித் வாரின்னு திண்டுக்கல்லில் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து இன்றைக்கி பல மாநிலங்களில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்று டெல்லி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிருக்குன்னா, தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அட்டானமஸ் பாடியாக இருக்கக்கூடிய இடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், சிபிஐ அதிகாரிகள் மீது 2 பேர் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க டெல்லியில். இந்த மாதிரி அவர்கள் மீது வரக்கூடிய குற்றச்சாட்டுகள், அவர்கள் மீது வரக்கூடிய இந்த மாதிரியான இதெல்லாம் உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குன்னு டெல்லி நீதிமன்றம் பதிவு பண்ணியிருக்கு. சேலம் பக்கத்தில் ஒரு விவசாயி, அவர் பக்கத்து தோட்டத்து விவசாயி, ஒரு பாஜகவை சேர்ந்த மாவட்ட செயலாளராக இருந்தார், மாவட்ட தலைவராக இருந்தார். அவர் 2 பேருக்குள்ள அந்த இடத்தகராறு விஷயமா அவருக்கு அந்த 2 விவசாயிகளுக்கு இடி நோட்டீஸ் அனுப்பிச்சது. அந்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அவர்களுக்கு இடினா என்னன்னு தெரியாது, சென்னை கூட வந்தது கிடையாது. அவர்களுக்கு இடி நோட்டீஸ் அனுப்பப்பட்டு அந்த இடி நோட்டீஸ் எடுத்து சென்னையில் இடி ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு அவங்க கேட்ட பிறகு மாறி வந்துருச்சுன்னு சொல்லி அதை சமாளிக்கப்பட்டு அவர் அமைச்சப்பட்டு அது ஊடகங்களில் பெரிய விவாதமாச்சு. அப்போ அமலாக்கத்துறை அவர்களுக்கு இப்போ அரசியல் ரீதியாக பழி வாங்குறதுக்கு பயன்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறதா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்குது. அப்போ இந்த சம்பவத்தையும் நம்ம தொடர்புபடுத்தி பார்க்குறப்ப இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டை நம்ம எப்படி அவ்வளோ ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும்? ரெண்டாவது, இந்த நீரவ் மோடியாக இருக்கட்டும், இந்த கோஷியாக இருக்கட்டும், இவர்கள்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்கிறாங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். நீரவ் மோடியெல்லாம் கிட்டத்தட்ட 14,000 கோடி ரூபாய் அப்படிங்கிற பேங்க்கில் ஒரு ஆட்டையை போட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிருக்காரு. அப்போ ஒரு பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு போகிறாருன்னா, ஒரு சின்ன வழக்குகளை தேடப்படும் கூடிய குற்றவாளிகளாக இருந்தாலுமே அவர் உடனே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. லுக் அவுட் நோட்டீஸுங்கிறது
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஏர்போர்ட்டுக்கும் அவர் சம்மந்தப்பட்ட பாஸ்போர்ட் அலாட் பண்ணிடுவாங்க. இவர் எங்கேயுமே வெளிநாடு தப்பிச்சு போகக்கூடிய அளவுக்கு ஏர்போர்ட் லாக் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு 14,000 கோடி ரூபா ஸ்கேம் பண்ணிட்டு அழகா ஒரு ஃபிளைட் ஏறி ஒருத்தர் போயிருக்கிறாரு. அப்படிங்கும் போது இது அரசாங்கத்தினுடைய உதவி இல்லாமல் இருக்குமா, அரசாங்கத்தினுடைய தயவு இல்லாமல் இருக்குமா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு, எல்லாருமே பெரும்பாலும் இவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள், வைர வியாபாரிகள். இன்னைக்கு வைர வியாபாரத்தில் வந்து குஜராத்திகள் தான் உலக அளவில் பெரிய அளவில் கொடி கட்டி பறக்குறாங்க. பல 1000 கோடிகளை டேர்ன் ஓவர் பண்ணுறாங்க. நிறைய சின்ன சின்ன குஜராத்தில் வந்து வைர ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது, சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அப்போ இவர்கள் வந்து மொத்தமாக செய்கிறாங்கன்னா ஆளும் கட்சியினுடைய அந்த சப்போர்ட்டில் பண்ணுறாங்களா, அவருடைய சப்போர்ட்டை பயன்படுத்தி இவங்க இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்களாங்கிறது குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ இன்னைக்கு எரிஞ்சு போன இந்த இடி ஆஃபீஸுக்கும் அதில் கருகி போன டாக்குமெண்ட்டுக்கும் இந்தியாவுக்கு கொண்டு வர இந்த கோஷி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ ஒரு சந்தேகம் வலுவாக வரத்தானே செய்யும். ஓகே சார், வந்து இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சந்தேக வலைகளை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் வந்து இப்போ இடியோ ஐடியோ இல்லை சிபிஐயோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மீது ரைடுக்கு போகிறாங்க அப்படின்னா, ரைடுக்கு போகிறதுக்கான முகாந்திரம் இருக்கிறபோது தான் போவோம், முகாந்திரமே இல்லாமல் போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த மாதிரியான விசாரணை அமைப்புகளை பாஜக தங்களுடைய அரசியல் எதிரிகள் மீது பயன்படுத்துகிறாங்கிறது உண்மை, அதை மறுக்க முடியாது, நம்ம ஏற்றுக்கிறோம். பத்திரிகையாளர் நம்மளும் அதை ஏற்றுக்க தான் செய்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அந்த யார் மீதெல்லாம் ரைட்டு போகிறாங்களோ அந்த தலைவர் யாரும் உத்தமர் இல்லை அப்படின்றது நம்ம மறுக்க முடியாதுல்ல, அதுவும் உண்மையாக தானே இருக்குது. அந்த இடத்துல எப்படி இடி வழக்கு 130 வழக்குகள் இது வரைக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. 2 வழக்குகளுக்கு மட்டும்தான் தீர்ப்பு வந்திருக்கு. மீதி வழக்குகள்லாம் அப்படி பெண்டிங்கில் கிடக்கு. இது நாடாளுமன்றத்தில் அமைச்சரே பதிவு பண்ணப்பட்ட விஷயம். அப்போ இந்த வழக்குகளுடைய இது என்னங்க, இடிங்கிறது உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக இருக்குது. அது ரைடு பண்ணால் இமீடியட்டாக அது கேஸை நடத்தி முடிக்கலாம் இல்லையா? ஏன் வந்து அவங்களால வந்து நிரூபிக்க முடியல? பல இடி வழக்குகளில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க, போதிய ஆதாரம் இல்லாமல் வெளியே வர்றாங்க. பல வழக்குகள் தேக்கத்தில் கிடக்கு. அப்போ அதுலாம் ஒரு சந்தேகம் வருதுல்ல. அப்போ இதுக்கு ஒரு உள்நோக்கத்தோடு தான் ஈடியை பயன்படுத்துகிறார்கள்ங்கிறதுக்கு இதுவரைக்கும் இந்தியாவில் 2 வழக்கெல்லாம் ஈடியில் தண்டனை கிடச்சிருக்கு. ஈடி வழக்கில் மீதி வழக்கெல்லாம் பெண்டிங் தான் இருக்குது. சாதாரண சின்ன சின்ன நம்ம கீழமை நீதிமன்றங்கள் நடக்கக்கூடிய கேஸ் கூட உடனே தீர்ப்பு வந்துடுது. ஆனால் உச்சபட்ச அதிகாரம் வச்சுக்கூடிய ஈடி நடத்தக்கூடிய ரைடில் ஈடி கைது செய்யக்கூடிய நபர்களில் 2 பேருக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்க முடியுது அப்படின்னா, அப்போ அதில் ஒரு சந்தேகம் வரத்தானே செய்யும் உங்களுக்கு. இப்போ டாக்குமெண்ட் எடுக்காமல் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்க, ஆதாரம் இல்லாமல் ஒருத்தரை கைது பண்ணுவீங்க. ஆனால் சார் இப்போ இடியை வந்து நீங்கள் சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன், கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதை வந்து ஒரு கரை பூசுறதுக்காக தான் பயன்படுத்துகிறாங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. பட் வந்து இதால் பாதிக்கப்படக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒரு புள்ளியில் இணைஞ்சு இடியுடைய அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்துறதோ இல்லை அது சார்ந்த ஒரு விஷயத்தில் ஒரு டிபேட்டை நாடாளுமன்றத்தில் ஒரு டிபேட் கொண்டு வந்து அதோட அதிகாரத்தை குறைக்கிறதோ இல்லை அதை வந்து மக்கள் மன்றத்திலையும் இந்திய நிர்வாகத்தையும் தோல்வியடை செய்கிறதோ அந்த மாதிரி விஷயத்தையே செய்யவே மாட்டாங்க. இது அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன். ஏன் இல்லை, இடியினுடைய டைரக்டரை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகள், ஆளுங்கட்சி, அப்புறம் உச்சநீதிமன்ற நீதிபதியெல்லாம் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையராக இருக்கட்டும், இடி டைரக்டராக இருக்கட்டும், சிபிஐ டைரக்டராக இருக்கட்டும், இவங்களாம் ஒரு கொலிஜியம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. பட் அதெல்லாம் அவங்க எடுத்துட்டாங்களே. இப்போ வந்து என்னென்னா எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார் என்னங்கிறது அவருக்கே தெரியல. அப்புறம் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஒருத்தர் உள்ள இருந்தார், அவரையும் தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்க தூக்கிட்டாங்க. இப்போ முதல்ல பிரைம் மினிஸ்டர், அவரோட கேபினெட் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், இவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு எலெக்ஷன் கமிஷனர் தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்கன்னா, சட்ட திருத்தங்களும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே. இடிக்குண்டான சட்ட திருத்தங்கள் பண்ணுறாங்க, தேர்தல் கமிஷன் கூட சட்ட திருத்தங்களையும் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எதிர்த்து எங்கே போய் போராடுவாங்க? நாடாளுமன்றத்தில் பேசினா வெளிநடப்பு தான் செய்ய போகிறாங்க, அதுக்கு சரியான பதில் இருக்காது. நீதிமன்றத்துக்கு போனாலும் அது தன்னிச்சை அதிகாரம் பெற்ற அமைப்பாக இருக்குது. இப்போ எலெக்ஷன் கமிஷன் வழக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கேட்குறேன்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, உடனே வேகமாக அதை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை பண்ணுறாங்க. இப்போ சந்தேகம் வலுவாக இருக்குல்ல. இப்போ ஏன் நான் ஒரு வேட்பாளர், நான் தேர்தலில் நிற்கிறேன், எனக்கு இந்த பூத்தில் சந்தேகம் இருக்குது, சிசிடிவி ஃபுட்டேஜை கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்குறது தானே ரூல்ஸு. அப்போ நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சட்டத்தில் இடம் இருக்குன்னா சட்டத்தை உடனே திருத்து. சட்டத்தில் இடம் இருக்குன்னு கோர்ட்டுக்கு போனால் சட்டத்தை திருத்துறாங்க, அடுத்த நாளே திருத்துறாங்க. நம்ம ஏதாவது 2 அவைகளையும் கூப்பிட்டு பேசி திருத்தி உடனே ஜனாதிபதி கொடுத்ததை திருத்தத்தை கொண்டு வந்து முடிச்சிடறாங்க. அப்படிங்கும் போது எதிர்க்கட்சிகள் இது எந்த இடத்துல போய் இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க? அவர்களுக்கே இது ஒரு வழி தெரியாமல் தான் நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே. நீங்கள் சொல்ல மாதிரினா இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும், இடி போன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இது ஒரு டாக்டிக்ஸ் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி கன்விக்ஷன் ரேட் கம்மியாக இருக்குது, பட் வந்து கைது செஞ்சுறாங்க, எதிர்க்கட்சியில் வந்து தோல்வியடையும் செஞ்சுறாங்க தேர்தல் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கிறது மூலமாக மிகப்பெரிய ஆவணங்களை இருட்டடிப்பு செஞ்சுற வாய்ப்பு இருக்கா? இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டில் அதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா எதிர்க்கட்சி சும்மா இருக்க மாட்டாங்களே, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, இதை வந்து நாளைக்கு சந்தேகப்படுற நீதிமன்றம் கேள்வி கேட்காதா? இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு இப்படி ஒரு விஷயத்தை மறைச்சிட முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிகாரம் அவர்கள்ட்ட கையில் இருக்குது, எல்லா துறையும் அவர்களுடைய கையில் இருக்குது, அவர்கள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் தான் சமீப காலமாக நடந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துருக்கோம். தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், இடியாக இருக்கட்டும், நாங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக கொண்டு வந்துடுறாங்க, சாதகமாக சட்டத்தையே திருத்திடுறாங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தின் மேலேயே அவர்கள் மீது கடுமையான விமர்சனம் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கருத்து சொல்கிறாரு, ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு, மக்கள் மன்றமா நீதிமன்றமா,
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கு, நீதிமதியவே அவங்க வந்து கார்னர் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். இது வந்து ஒரு ஆக்சிடென்டல் விஷயம், ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போச்சு, டாக்குமெண்ட் எரிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எந்த எதிர்க்கட்சி போராட்டம் பண்ணி அதில் ஒரு லாஜிக் இருக்குல்ல, எரிஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு லாஜிக் இருக்குல்ல உங்களுக்கு. எப்படி நீங்கள் கேள்வி கேட்பீங்க? நீதிமன்றத்துக்கு போனாலும் நிற்காது. எதிர்க்கட்சியில் வேணால் நம்ம இந்த மாதிரி சமாஜ்வாடி பார்ட்டி மாதிரி, அகிலேஷ் யாதவ் மாதிரி, ராகுல் காந்தி மாதிரி நாடாளுமன்றத்தில் பேசலாம், வெளியில் பேசலாம், பத்திரிகை சந்திப்பில் பேசலாம். ரிசல்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இவர்கள் ஆட்சி அதிகாரம் கையில் வைத்துக்கொண்டு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே சார், வந்து பாஜகவையும் மோடியும் வீழ்த்துவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு ஏதாவது ஒரு அரசியல் முன்னெடுத்தா இடி மூலமாக முடக்கப்படக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. சரி, வந்து அப்படியே இடி வந்து எதிர்க்கட்சிகள் மீதான குற்றத்தை எல்லாத்தையும் அவங்க குற்றம் புரிஞ்சவங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாலும் கூட அந்த ஆவணங்கள்லாம் கேட்டால் வந்து நீங்கள் ஆவணம் எரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அப்போ என்னதான் வாய்ப்பு இருக்குது இந்த பாஜக வீழ்த்துவதற்கு எதிர்க்கட்சிகள் வேறு என்னதான் வாய்ப்பு இருக்குது? எதிர்க்கட்சிகள் முதல்ல ஒற்றுமையாக இல்லைங்கிறதான் பெரிய குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒற்றுமையாக இல்லைங்கிறது தான் பெரிய குற்றச்சாட்டு. இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தன்னிச்சையாக ராகுல் காந்தியால் செயல்பட முடியல. அங்கே உள்ள கட்டமைப்புகள் இருக்கு, சீனியர் லீடர்ஸ் இருக்கிறாங்க. ராகுல் காந்தியை அவர்களை மீறி ஒன்றும் செய்ய முடியல. இன்னைக்கு தான் தத்தி குத்தி ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு தான் எதிர்க்கட்சி தலைவராக ஆயிருக்கிறாரு, கட்சி ஒரு தலைவராக இருக்காரு. அப்போ ராகுல் காந்தி ஒரு கட்சியினுடைய தலைவராகிறதுக்கே 10 வருஷம் ஆயிருக்கு அவருடைய கட்சியிலேயே. அப்படிங்கும்போது அந்த உள்ளுக்குள்ளே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இத்தனை கட்டமைப்பு இருக்கு. பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பாஜக ஆர்எஸ்எஸ் காரர்கள் பாஜகவில் மட்டும் இருக்காங்கன்னு கிடையாது, எல்லா கட்சியிலும் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியில் பெரும்பாலும் இருக்கிறாங்க. அதனால பல பிரச்சனைகளை வந்து உள்ளுக்குள்ளேயே பேசி முடிச்சிடறாங்க. ராகுல் காந்திக்கு போக முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளே பேசி முடிச்சிட்டாங்க. ராகுல் காந்தி செயல்படுத்த முடியாத அளவுக்கு ராகுல் காந்தி ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவரானப்போ கொஞ்சம் வேகமாக இருந்தார். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவருடைய வேகம்லாம் ரொம்ப குறைஞ்சிரும். நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்போ எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, எதிர்க்கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. தேர்தலுக்காக சேர்ந்த இந்தியா கூட்டணி பிரச்சனைகளுக்காக சேர்றாங்கன்னா இல்லையே. அதான ஒரு பெரிய வேடிக்கையாக இருக்குது, பெரிய வருத்தமான விஷயமா இருக்குது. இப்போ தேர்தலுக்காக சேர்ந்த எல்லா கட்சிகளும் பிரச்சனையின் அடிப்படையில் சேர்றீங்களா அப்படின்னா இல்லையே. காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஃபரூக் அப்துல்லா சொல்கிறாரு இவிஎம் மீது வந்து நம்பிக்கைன்றாரு. ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்க பல கட்சிகள் இவிஎம் மீது நம்பிக்கை இல்லைங்கிறாங்க. இப்போ அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒருமித்த கருத்து இல்லை, காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லை. அப்படிங்கும்போது அவர்களுக்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கிறார். இது எப்படி எதில் போய் முடிய போகுதுங்கிறது யாருக்குமே அதை கணிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இது எல்லாமே அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நன்றி சார்.